நண்பர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 1 லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு 8 மணி. அன்பான நண்பர்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். லைக் பட்டனையும் அழுத்தி விடுங்கள். உடனடியாக உங்களுக்கு செய்திகள் வந்து சேரும். நல்லது, இன்றைய செய்திகளை நாம் இப்பொழுது பார்ப்போம். இஸ்ரேலின் இடைவிடாத குண்டுவீச்சு தாக்குதலில் 6 குழந்தைகள் மற்றும் பல போலீஸ் அதிகாரிகள் உட்பட குறைந்தது 31 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கான்யூனிஸின் வடமேற்கில் உள்ள அல் மவாசி பகுதியில் இடம்பெயர்ந்த மக்களை தங்க வைத்திருந்த கூடாரத்தின் மீது சனிக்கிழமை மாலை இஸ்ரேலிய விமான தாக்குதல் நடத்தப்பட்டதில் 3 குழந்தைகள் உட்பட குறைந்தது 7 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக மருத்துவ வட்டாரங்கள் அல் ஜசீராவிடம் தெரிவித்துள்ளதாக ஜசீரா செய்தி வெளியிட்டிருக்கிறது. காசா நகரில் மேற்கில் உள்ள ரமால் சுற்றுப்புறத்தில் உள்ள கட்டிடத்தில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட குறைந்தது 5 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக அவசர சேவைகள் தெரிவித்திருக்கின்றன. இதெல்லாம் ஒவ்வொரு இடங்கள். இந்த வெடிப்பின் அதிர்ச்சி அலைகளை தாங்கள் உணர முடிந்தது என்றும், இருண்ட தூசி நிறைந்த மேகம் அந்த பகுதியை நிரப்பியது என்றும் குடியிருப்பாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு தாக்குதலில் ஒரு தாய் மற்றும் குழந்தைகள் உட்பட 5 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று மற்றும் ஒரு தகவலும் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு இடத்துல கொண்டிருக்கின்றார்கள். காசா நகரத்தில் அல் ஜசீராவின் ஹனி மஹ்மூத் என்ற பத்திரிகையாளர் தெரிவித்திருக்கின்றார். காசா நகரத்தின் தராஜ் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலில் 8 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காசா நகரத்தின் தராஜ் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் குண்டுவீச்சு நடத்தியதில் 8 பாலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதெல்லாம் மஞ்சள் கோட்டிற்குள் நடக்கிறது. அதாவது யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு ஒரு கோடு விதித்தார்கள், மஞ்சள் கோடு. அதற்குள்ள இவர்களுடைய நடமாட்டம் இருக்கலாம், பாலஸ்தீனியர்களுடைய நடமாட்டம் இருக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்குள்ளேயே இந்த தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் மாதம் நடைமுறைக்கு வந்த காசா போர் நிறுத்தத்தின் முதல் கட்டத்தின் கீழ் இஸ்ரேலிய ராணுவம் பின்வாங்கிய எல்லைக்கோடு தான் இந்த மஞ்சள் கோடு. கான்யூனிஸில் ஒரு கட்டிடம் போர் விமானங்களால் தாக்கப்பட்டு இஸ்ரேலிய ராணுவத்தால் முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டு அதற்கு பிறகு தாக்கப்பட்டு முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளது என்று தற்பொழுது செய்திகள் வருகின்றன. பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்பின் தலைவர், UNRWA தலைவர் சமீபத்திய இஸ்ரேலிய தாக்குதல்களை கண்டித்திருக்கின்றார். போர் நிறுத்தத்தை பெயரளவில் மட்டுமே வைத்துக்கொண்டு, போர் நிறுத்தம் என்று பெயரை வைத்துக் கொண்டு அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். போர் நிறுத்தம் என்பது துப்பாக்கிகள் அமைதியாகி போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று பிலிப் லாசரினி எக்ஸில் பதிவிட்டிருக்கின்றார். காசாவில் உள்ள மக்கள் உண்மையான போர் நிறுத்தத்துக்கு தகுதியானவர்கள். ஆனால் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் அது போர் நிறுத்தமே அல்ல, தொடர்ச்சியாக அவர்கள் கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று இவர் குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கின்றார். யுத்த நிறுத்தத்திற்கான முக்கிய மத்தியஸ்தர்களான எகிப்து மற்றும் கத்தார் இஸ்ரேலிய ராணுவத்தின் சமீபத்திய இந்த போர் நிறுத்த மீறல்களை கண்டித்திருக்கின்றன. கண்டிக்கத்தான் முடியுமே தவிர வேறு என்ன செய்ய முடியும் அவர்களால் என்கின்ற கேள்வி எடுக்கிறது. காசா மற்றும் எகிப்து இணைக்கும் ரஃபா கடவையை ஞாயிற்றுக்கிழமை இன்று திறந்துள்ள நிலையில் அனைத்து தரப்பினரும் மிகுந்த நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எகிப்து கோரியிருக்கிறது. ஓரளவு சாமான்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வண்டிகள் உள்ளே செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக இவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிலைமையை தூண்டும் மற்றும் போர் நிறுத்தத்தை வலுப்படுத்தும் நோக்கில் பிராந்திய மற்றும் சர்வதேச முயற்சிகள் இன்னும் முன்னேற வேண்டும் என்று கத்தார் தெரிவிக்கிறது. இஸ்ரேலின் ராணுவம் அதன் சமீபத்திய தாக்குதல்கள் வெள்ளிக்கிழமை ரஃபாவில் உள்ள சுரங்கப்பாதையில் இருந்து 8 பலஸ்தீனிய போராளிகள் வெளியேறிய சம்பவத்திற்கு பதில் அடி என்று தெரிவித்திருக்கிறது. இது இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறியதாக கட்டார் கண்டித்திருக்கிறது. காசா முழுவதிலும் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்புகளைச் சேர்ந்த 4 தளபதிகள் இருக்கின்றார்கள். அவர்களை தாக்கி இருக்கின்றோம் என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. ஹமாஸ் அரசியல் பணியக உறுப்பினர் சுஹைல் அல் ஹிந்தி இஸ்ரேல் ராணுவத்தின் கூற்றுக்களை நிராகரித்திருக்கிறார். காசா அரசாங்க ஊடக அலுவலகம் கிட்டத்தட்ட இந்த போர் நிறுத்தத்தில் மட்டும் 524 பேரை கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா மத்தியஸ்தத்துடன் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேலிய படைகளால் பாலஸ்தீனியர்கள் கிட்டத்தட்ட 524 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் பல வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. எல்லை நகரமான ரஃபாவில் வசிப்பவர்கள் இதனை தெரிவித்தார்கள். 2024 பிறகு முதல் முறையாக ஞாயிற்றுக்கிழமை ரஃபா கடவையை இஸ்ரேல் மீண்டும் திறந்திருக்கிறது.
போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டமாக இது இருக்கிறது. முதல் கட்டத்தின் பொழுது திறக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கடைசி கைதியான ரன்விலியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டு வார ஆரம்பத்தில் அடக்கம் செய்யப்படும் வரை இஸ்ரேல் அவ்வாறு செய்ய மறுத்துவிட்டது. தற்பொழுது அவர்கள் கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது இஸ்ரேலிடமிருந்து பாதுகாப்பு அனுமதி பெற்ற வரையறுக்கப்பட்ட மக்கள் மட்டுமே உள்ளே வெளியே போக முடியும், வர முடியும் என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பொருட்களும் மனிதாபிமான பொருட்களும் உள்ளே நுழைய அனுமதிக்கப்படுமா மாட்டாதா என்று இஸ்ரேல் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. காசாவில் உள்ள பாலஸ்தீன சுகாதார அமைச்சகத்தின் இயக்குனர் ஜெனரல் முனீர் அல் பஷர் அல் ஜசீராவிடம் தெரிவிக்கும் பொழுது சுகாதார நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது, மருத்துவ பொருட்கள் தீர்ந்துவிட்டன என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மருத்துவ பொருட்கள் மற்றும் காயமடைந்த பாலஸ்தீனியர்கள் காசா பகுதிக்கு வெளியே சிகிச்சை பெறுவதற்காக இந்த வெளியேற்றங்களை எளிதாக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். ரஃபா கடவை எகிப்து, பாலஸ்தீன ஆணையம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய பணி பல தரப்பினரால் மேற்பார்வையிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் உள்ளே வரவும் யார் வெளியேறவும் அனுமதிக்கப்படுகின்றார்கள் என்பதில் இஸ்ரேல் கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளில் காசாவிலிருந்து வெளியேறியவர்கள் மட்டுமே திரும்பி வர அனுமதிக்கப்படுகின்றார்கள் என்று அங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா பகுதிக்கு வெளியே பிறந்தவர்கள் திருப்பி வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் இஸ்ரேல் கடுமையாக இருக்கிறது. இஸ்ரேல் கட்டுப்பாடுகள் இல்லாமல் காசாவுக்கு உள்ளேயும் வெளியேயும் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று ஹமாஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அக்டோபர் 7, 2023 முதல் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலில் 71,600க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய இந்த இனப்படுகொலை போரின் முதல் 18 நாட்களில் உலகம் முழுவதிலும் போர் நிறுத்தத்தில் இருந்து அழைப்பு வந்த போதிலும் கூட 3000 குழந்தைகள் உட்பட 7,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று ஹமாஸ் சொல்கின்றது. அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் பாலஸ்தீனியர்களின் துன்பங்களை, அவர் இஸ்ரேலிய ஆதரவாளர்களாக இருக்கின்றார்கள், பாலஸ்தீனியர்களின் துன்பங்களை புகாரளிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்று அறிவித்திருக்கின்றார்கள். 2024ஆம் ஆண்டில் அமெரிக்க பிரதிநிதிகள் சபை காசா சுகாதார அமைச்சகத்தின் இறப்பு புள்ளி விவரங்களை மேற்கோள் காட்டுவதை வெளியுறவுத்துறை தடை செய்யும் 2 கட்சி மசோதாவை அமெரிக்காவிலே நிறைவேற்றி இருக்கிறது. ஆகவே இஸ்ரேல் சார்பு ஊடகவியலாளர்கள் மட்டும் அங்கிருந்து செய்திகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மக்களினுடைய வாழ்வு, அவர்களுடைய இறப்பு தொடர்பான செய்திகள் எதுவும் வெளியில் வரவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் ரஃபா எல்லை ஓரளவு திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தொடர்ந்து இஸ்ரேல் குண்டுவீச்சு நடத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் அங்கு தொடர்ச்சியாக இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதே தற்போதைய செய்தி. இதனுடைய முடிவு எப்பொழுது ஆகும் என்பது தெளிவாக தெரியவில்லை.